குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம் பியூட்டி 90s. Hola! Vacation to Turkey starts from rupees 79,999 only GT Holidays. சினிமா படத்தில் வந்து நடிகர்கள்லாம் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்களோ அது மாதிரி சசிகலா அவர்கள் நான் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூர் சிறை மீண்டு வந்தவுடனே தீவிர அரசியலில் களம் இறங்கி இருந்தார் என்றால் நிச்சயமாக ஓரளவுக்கு ஒன்றுபட்டு நின்றிருக்கும் என்று நான் கருதுகிறேன். காலதாமதமாக வந்திருந்தாலும் அவருடைய நம்பிக்கை வெற்றி பெறுவதற்கான இப்படி ஒரு மோசமான நிலைக்கு கட்சி போயிருக்குன்னு வேதனைப்படுறான். இல்லை, இப்படி ஒரு மோசமான நிலையே இல்லைங்கிறாரு. மிக மிக மோசமான நிலை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. 88 லட்சம் பேர் வாக்கு செலுத்தியிருக்கான் சார். மிச்சம் உள்ள 1.25 கோடி பேர் எங்க போனா நான் கேட்கிறேன். எடப்பாடியினுடைய வியூகத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியலையோ, அதனால நம்ம வந்து சசிகலா வேணும், ஓபிஎஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் பேச ஆரம்பிச்சிட்டோமோ. அவருடைய வியூகம் என்பது வெற்றி பாதைக்கு அதிமுகவை அழைத்து செல்லாது அப்படிங்கிறதான் கட்சியில எல்லாம். அவர் கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடிய நபரா இருக்காரா? அப்படி இருக்கிறவரை வந்து சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆக்கிட்டு போயிருக்க மாட்டார். அதே மாதிரி அவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து பயணிச்சிருக்க மாட்டார். ஜெயலலிதா கூட அவர் டிராவல் பண்ணியிருக்க மாட்டார். அவர் கட்சிக்கு நலம் சார்ந்து தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற பார்வை தானே வரும். கட்சி நலனை விடவும் சுயநலம் முக்கியம் அப்படிங்கிறது தான் அவருடைய பார்வையாக இருக்கிறது. கட்சியை கைப்பற்றுவதை விட கட்சியை காப்பாற்றுவது முக்கியம் அப்படிங்கிறது தெரிய ஓபிஎஸ் சொன்னால அதுதான். நீங்க பணம் பவர் இருந்தது, கட்சியை கைப்பற்றிட்டீங்க, அது வேற விஷயம். ஆனால் கட்சியினுடைய வாக்குகள் சிதறி கிடக்கிறது. பொதுச் செயலாளர் என்கிற அந்த பொறுப்பில் அவர் இருந்தாலும் கூட அவருடைய கட்டுப்பாட்டில் கட்சி இல்லை. அதிமுக உண்மையானவே நல்லா இருக்கும்னு நினைச்சா சசிகலாவும் ஓபிஎஸும் எடப்பாடி வீட்டு முன்னாடி போய் நின்னா கேட்டு திறக்காமையே போகுது, திறந்துரும்ல. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. எப்படி சினிமா படத்தில் வந்து நடிகர்கள்லாம் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்களோ அது மாதிரி சசிகலா அவர்கள் நான் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அதிமுக தொடர்ந்து வந்து சரிவை சந்திச்சுட்டு இருக்கு. ஒரு சில சுயநலவாதிகள்னால இந்த நிலைமைக்கு வந்து போயிட்டுருக்கு. நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக நான் காலத்தில் இறங்கி மக்களெல்லாம் சந்திக்க போகிறேன், தொண்டர்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் ஒரு பெரிய நம்பிக்கையோட களம் இறங்கி இருக்கிறாங்க. கடந்த 3 ஆண்டுகளாக நான் பொறுமை காத்தேன், கட்சியில் எல்லோரும் ஒன்று விடுவார்கள், கட்சி வெற்றி பாதையில் பயணிக்கும் என்று நம்பி காத்திருந்தேன். ஆனால் அது நடைபெறவில்லை என்கிற போது இனியும் பொறுத்திருந்தால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆன்மா என்னை மன்னிக்காது. நான் 30, 34, 35 ஆண்டுகள் இந்த கட்சியோடு பயணப்பட்டவள் என்கிற முறையில் இந்த கட்சியை ஒன்றிணைக்க வேண்டியது என்னுடைய கடமை, கட்டாயம். அதனால் நான் ரீஎன்ட்ரி கொடுத்துட்டேன். இனி அம்மா பாணியிலேயே தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பிரயாணம் செய்து மக்களையும் தொண்டர்களையும் சந்திப்பேன், கட்சியினரையும் நிர்வாகிகளையும் சந்தித்து ஒருங்கிணைப்பேன் என்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார். பொதுவாக அவர் பெங்களூர் சிறை மீண்டு வந்தவுடனே தீவிர அரசியலில் களம் இறங்கி இருந்தார் என்றால் நிச்சயமாக ஓரளவுக்கு ஒன்றுபட்டு நின்றிருக்கும் என்று நான் கருதுகிறேன். காலதாமதமாக வந்திருந்தாலும் அவருடைய நம்பிக்கை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா? இல்லை, இப்போ சசிகலா அவர்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. சிறையிலேருந்து வெளியே வரும்போது நம்ம லட்சம் மக்கள் வந்து வரவேற்பு கொடுத்தாங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஒன்று எடப்பாடி பக்கம் போயிருப்பாங்க, இல்லை டிடிவி தினகரன் பக்கம் போயிருப்பாங்க, இல்லாட்டி ஓபிஎஸ் அணி பக்கம் போயிருப்பாங்க. இப்போ சசிகலா அவர்கள் இப்போ யாரை போய் பார்க்க போறாங்க, தொண்டர்னு சொல்லி யாரை போய் பார்க்க போறாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி இருக்கேன். அரசியலிருந்து தற்காலிகமாக அவர் ஒதுங்கி நின்றது தான் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பல பிரிவுகளாக போயிருந்தாங்க. ஆனாலும் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் மத்திய மண்டலம், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், பல பகுதிகளில் அவருடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட அமமுகவில் பயணிக்கிற 90% பேர் திருமதி சசிகலாவுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இன்னும் இருக்கிறார். 90% அதிமுக தொண்டர்கள் சசிகலாவுடைய ஆதரவாளரே இருக்காங்க. பகிரங்கமா பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா டிடிவி தினகரன் அதை வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறார். அப்படிங்கும்போது இது எப்படி வந்து சசிகலா ஆதரவாளர்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும்? அப்ப அவங்க அமமுக ஆள் இல்லையா அப்படிங்கிற இது ஒரு தனி டிபேட்டா விஷயத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும், அதை கைப்பற்ற வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு ஆதரவாகத்தான் அமமுக என்கிற அமைப்பை தொடங்கி இருக்கிறோம் என்று தொடக்க காலத்தில் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். அப்போ சின்னம்மா தலைமையில் அதிமுக வரும் என்ற நம்பிக்கையில் தான் அமமுகவில் அவரோடு தினகரனோடு பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்
கோவிலுக்கு போனாலோ விழாக்களுக்கு போனாலோ அங்கே இருக்கிறதுல பெரும்பான்மையோர் அமமுகவினர் தான் இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவர்கள் வர்றாங்க. இப்போ நேற்றுக்கும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்கிற முறையில் தான் அவருடைய அறிக்கைகள், அவருடைய தகவல்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிகளை பிடித்து தான் நேற்று பல நூற்றுக்கணக்கானோர் அங்கே போய் அந்த நேர்காணல் நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறாங்க. அப்போ அதிமுகவிலிருந்து முற்றும் முழுவதுமாக இவர் விலக்கப்படவில்லை, அதிகாரப்பூர்வமாக இவருக்கும் கட்சிக்கும் தொடர்பில்லை என்று இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார் போன்றவர்கள் சொன்னாலும் கூட இந்த நிலை மாறும் என்று திருமதி வி.கே. சசிகலா காத்திருக்கிறார், இன்னும் காத்திருக்கிறார். இப்போது களம் இறங்கி நிச்சயமாக ஒன்றுபடுத்துவோம் என்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த அன்று அவர் உடல் கிடத்தப்பட்ட நிலையிலேயே எல்லா மூத்த அமைச்சர்களும் எல்லோரும் வந்து திருமதி சசிகலா காலில் விழுந்து நீங்கள் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்கணும், அம்மா மாதிரியே நீங்கள் ஆட்சியும் கட்சியும் நீங்கள் வழி நடத்தினாதான் இது சிதறுண்டு போகாமல் கட்சி பலமாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ சசிகலா சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 34-35 ஆண்டுகள் அக்காவோடு நான் பயணித்தேன், என்னுடைய உயிர் தோழி, உற்ற சகோதரி, என் தாயின் இடத்திலிருந்து என்னை பராமரித்தவர் சசிகலான்னு சொன்ன அம்மா இறந்து உடல் கிடக்கிற போது நான் போய் பதவியேற்றேன்னா பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் கட்சி தொண்டர்களிடத்தில் என்ன நினைப்பாங்க? அதனால் 2 முறை அம்மாவால் முதலமைச்சராக அடையாளப்படுத்தப்பட்ட திரு ஓபிஎஸ் அவர்களே முதலமைச்சராக இருக்கட்டும், நீங்கள் அனைவரும் அவரோடு ஒத்துழைத்து போங்கள் அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு இவங்க ஒரு 15 நாட்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த மத ரீதியான சடங்குகளை செல்வி ஜெயலலிதாவுக்காக அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அந்த காலகட்டம் முடிஞ்ச உடனே கட்சியினுடைய பொதுச் செயலாளராவது நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி கட்சியினுடைய தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படும் வரை, தேர்தல் நடக்கிற வரைக்கும் ஒரு தற்காலிக பொதுச் செயலாளர், அதில் ஓபிஎஸ், இபிஎஸ், மதுசூதன் உட்பட 23 பேர் வழிமொழிந்து கையெழுத்து போட்டிருக்காங்க பொதுச் செயலாளராக. பொதுக்குழு முடியலை, அந்த தீர்மானத்தை ஃபைலை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கும் இருக்கிற அந்த மூத்த முன்னோடிகள் எல்லாமே OS கார்டனுக்கு வந்து புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவனுடைய அந்த படங்க புகைப்படத்தினுடைய முன்னாடி அந்த ஃபைலை அவங்கள்ட்ட கொடுத்து காலில் விழுந்து, அம்மா நீங்கள் தான் கட்சியின் பொதுச் செயலாளராக வழி நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் வந்து ஒதுங்கி இருக்கலான் இருந்தேன், நீங்கள் எல்லோரும் சொல்கிறதுனால கட்சி பொதுச் செயலாளர் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போ அடுத்து இந்த முதலமைச்சர் என்கிற பொறுப்புக்கு எல்லோரும் போய் வலியுறுத்துகிறாங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் சுயமாக செயல்படுறாரு, அவர் வந்து எங்களை யாரையும் மதிக்கிறது இல்லை, தனி கோஷ்டி சேர்க்குறாரு, அவருடைய நடவடிக்கை சரியில்லைம்மா, நீங்கள் தான் முதலமைச்சராக வரணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் புகார் தெரிவிக்கிறாங்க. ஒரு 10-12 அமைச்சர்கள் தினமும் காலையில் எழுந்திரிச்சு அங்கே போய் காலில் விழுந்து, அம்மா நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் வரணும். அந்த அழுத்தத்தின் காரணமாக அவங்களும் ஒப்புக்கொண்டு முதலமைச்சராக வர்ற போது சில அரசியல் ரீதியான சதி வேலைகள்னால அவங்களால வர முடியல. கோர்ட்டில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சிறை தண்டனை விதித்து போகிற அந்த சூழலில் ஒரு பிரிவு திரு முதலமைச்சராக பொறுப்பு வகித்த திரு ஓபிஎஸ் அவர்களிடம் அந்த ராஜினாமா கடிதத்தை வாங்கியதனுடைய விளைவாக அவர் முதல் தர்ம யுத்தத்தை தொடங்கிறார். மீதமுள்ள ஒரு 100-120 எம்எல்ஏக்களை வச்சு கூட்டத்தை கூட்டிடுறாங்க. 125 எம்எல்ஏக்கள் என்னமோ கூவத்தூரில் அந்த கூட்டத்தை போட்டுட்டு திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக எல்லோர் மத்தியிலும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் சொல்லி அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பல பேர் முயற்சித்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி முயற்சித்தார்கள். அதை கடந்து திரு எடப்பாடி பழனிசாமியும் அவர் முதலமைச்சராக அறிமுகப்படுத்தி எந்த சூழல், எந்த மாதிரியான அவருடைய அணுகுமுறை இருந்தது, கண்கலங்கி நின்னார். தோளில் கை போட்டு அரவணைச்சு தட்டி கொடுத்து, என்னுடைய தம்பி பழனிசாமியை நான் முதலமைச்சராக அறிவித்திருக்கிறேன், நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இவருக்கு ஆதரவு, எப்படி திரு ஓபிஎஸ் அவர்களை சொன்னாங்களோ அதே மாதிரி இவரையும் நீங்கள் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றுட்டு வந்துட்டாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்து இதுவரையிலும் இந்த அதிமுகவுக்கு எதிரான செயல்பாட்டில் திருமதி சசிகலா ஈடுபட்டிருக்கிறா? இல்லை. அப்போ அந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் பொறுப்பையும் கட்சி தலைமை பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்று காலில் விழுந்து அவர்களை வலியுறுத்திய எல்லோருமே, பல பேர், ஒரு சிலர்னு வச்சுக்குவோம், ஒரு சிலர்
கட்சிக்கும் சசிகலாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 30-34 ஆண்டுகள் இந்த கட்சியில் கிட்டத்தட்ட 70-80% பேர் திருமதி சசிகலாவினுடைய சிபாரிசில் அவருடைய பின்புலத்தில் இருந்து தான் பொதுப்பு வந்திருப்பாங்க. எம்பியா, எம்எல்ஏவோ, அமைச்சர்களாக வந்திருப்பார்கள். அந்த நிலையை மறந்து எனக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க இப்போ குற்றச்சாட்டாக இருக்குது. மீண்டும் அந்த ஒரு நிலைக்கு இவர்கள் திரும்பி வருவார்கள் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். அந்த காத்திருப்பு என்பது வெற்றிகரமாக கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு உதவுமா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இல்லை, இப்போ நடந்தவை நடந்தையாவே இருக்கட்டும், நடக்கிறது எல்லாமே நல்லாவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியோ ஜெயக்குமாரோ இப்போ இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள்லாம் சசிகலானா யாருன்னு கேட்குறாங்க, ஓபிஎஸ்னா யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்து நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்துருவேன் அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணுறாங்களா? அவங்களோட நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுமே இப்போ வந்து ஒரு $1 மில்லியன் கேள்வியாகவே மாறி இருக்கு தானே. இப்போ அதுக்கான முயற்சி வந்து சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னன்னா ஆல்ரெடி இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, திமுகவை விட நாங்கள் 1% வாக்கு அதிகமாக பெற்றுட்டோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்படிங்கிறார். இடைத்தேர்தலுக்கான காரணத்தையும் அவர் விளக்கமாக கொடுத்துட்டார். சிம்பிள் அவர்கிட்ட இருக்கு, பொதுச்செயலர் அவர் அப்படிங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கான வாய்ப்புங்கிறது கண்ணு கெட்டின மாதிரி எதுவுமே தெரியலையே. நடந்ததாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பார்வை. ஆனால் நடப்பவை நல்லவையாக இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொண்டர்கள் மாபெரும் இயக்கம், தொண்டர்களுக்கான ஒரு மாபெரும் இயக்கம். 1972 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி இந்த கட்சி தொடங்கப்பட்டு 6 மாதத்தில் ஒரு இடைத்தேர்தலை சந்திக்கிறது. திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல். கட்சி தொடங்கி 6 மாதம் களத்தில் நிற்கிறது யார்? இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, மத்திய ஆளும் கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய ஆளும் கட்சி. மக்களுடைய பேராதரவை பெற்ற பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ். இந்த 3 பெரும் அரசியல் சக்திகளையும் களத்தில் சந்தித்து வீழ்த்தி 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த வெற்றி என்பது இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்தது. இன்னைக்கு வந்து பணபலம், வன்முறை, அராஜகம் வரும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்கல்ல, அந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வன்முறையை உலகத்தில் எந்த அரசியல் கட்சியும் சந்தித்ததே இல்லை. அன்றைக்கு தான் சைக்கிள் செயினையும் சோடா பாட்டிலையும் திமுகவினர் ஆயுதமாக பயன்படுத்தி அண்ணா திமுக தொண்டர்களை ஓட ஓட விரட்டினார்கள், வெட்டினார்கள். அன்றைக்கு வத்தலக்குண்டு ஆறுமுகம் என்ற ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டான் இந்த தேர்தலில். அன்றைக்கு விளாத்திகுளம் யாக்கோபு ரெட்டியார்னு ஒன்றிய அமைப்பாளர், அவர் கால் வெட்டப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பல பேருக்கு மண்டை உடைந்தது. ஒரு சம்பவம் சொல்கிறேன். அந்த 73 தேர்தலில் நான் களப்பணி ஆற்றியவன் என்கிற முறையில் இந்த பதிவை சொல்கிறேன். திருச்சி, மதுரை, பாளையங்கோட்டை, சென்னையில் இருந்த மத்திய சிறையில் இருந்த ஆயுள் கைதிகளை பரோலில் கொண்டு வந்து ஜீப்பில் ஏற்றி 4 பேர் 5 பேர் அண்ணா திமுக கொடியோட ஏவம் போனாலும் அடி வெட்டுன்னு லாரிகள், பிரச்சார லாரியில் குழந்தைகள், பெண்கள் இருந்த லாரியை மறித்து சோடா பாட்டில் அடித்து சைட்ரின் அடித்து லாரியவே துவம்சம் பண்ணிட்டான், ஓட ஓட துரத்துனானுங்க. அத்தகைய வன்முறையை எதிர்கொண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற இயக்கம் இன்றைக்கி 52 வருஷத்துக்கு பின்னாடி 7 முறை ஆட்சி கட்சி, 31 ஆண்டுகள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 77, 80, 84 ஒரு ஆட்சி வெற்றியை பெற்றார். அதன் பிறகு 91, 2001, 2011, 2016 4 முறை செல்வி ஜெயலலிதா. அப்படி ஒரு பாரம்பரியம் உள்ள கட்சி ஒரு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறேன் என்கிற முடிவு கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளிலிருந்து இன்றைக்கு இருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள் வரைக்கும் அவன் வந்து இப்படி ஒரு மோசமான நிலைக்கு கட்சி போயிருக்குன்னு வேதனைப்படுறான். இல்லை, இப்படி ஒரு மோசமான நிலையே இல்லைங்கிறாரு. மிக மிக மோசமான நிலை. ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஏங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் பலம் 2,06,00,000 சொல்றீங்க. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் 1.5 கோடி பேர், 1.5 கோடி பேர், 88 லட்சம் பேர் வாக்கு செலுத்திருக்கான் சார். மிச்சம் உள்ள 1.25 கோடி பேர் எங்க போனா? நான் கேட்கிறேன். உறுப்பினர் தானே அவங்கெல்லாம், ரெட்டலைக்கு வாக்களிக்க வேண்டியவர்கள் தானே, மறுதளிச்சிட்டார்கள். இந்த தலைமையை ஏற்கல, இவருடைய செயல்பாடுல அவங்க திருப்தி இல்லை, அதனால அவர்கள் வாக்களிக்காமலே புறக்கணித்து விட்டார்கள். ஒரு தலைமை சரியான முடிவெடுக்கல, சரியான திசை வழியில் கட்சியை கொண்டு செல்லவில்லை, அவருடைய அணுகுமுறை சரியில்லை என்றால் அந்த கட்சியினரே தோற்கடிச்சுருவாங்கிறதுக்கு தான் 96 உதாரணம். 1996 கட்சியின் தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதாவே தோற்கடிக்கப்பட்டார். அன்றைக்கு 151 எம்எல்ஏவில் 91, 96 ஆட்சி, 4 பேர் தான் வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை இப்போது ஏற்பட்டிருக்கு. இப்போ நீங்க கடந்த கால வரலாறு சொல்றீங்க சார். இப்போ அதிமுகவோட பாஜக கூட்டணி இருந்துச்சு, பாஜக விட்டு வெளியே வந்த பின்பாக சிறுபான்மையர் ஓட்டு அதிமுக விழுகும் அப்படின்னு சொல்லி அதிமுகவினர் நம்பினாங்க. நிறைய பத்திரிகையாளர்களுமே இதை பத்தி பேசினாங்க. நல்ல முடிவு, போல்டான முடிவு.
இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார்னு நாங்களே நம்பல அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க. 2026 வரைக்கும் நான் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத பகிரங்கமா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா கட்சியை வந்து ஜெயலலிதா பாணியில கட்டமைக்க முயற்சி பண்றாரு. அப்படித்தானே இதை பார்க்கணும். நான் தொடக்கத்திலே சொன்னேன், 52 ஆண்டுகள் பெற்ற கட்சி இது வந்து நேற்று தொடங்கினது, முந்தா நாள் தொடங்கினது இல்லை. இதை கட்டமைக்கிறதுக்கு மிகப்பெரிய வலிமையான கட்டமைப்போடு இருந்த கட்சியை சிதைத்து விட்டாருங்கிறது தான் குற்றச்சாட்டு. திரு எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த கட்டமைப்பு, சில ஜெயலலிதா அந்த லட்சங்களில் இருந்த உறுப்பினர்களை கோடிகளை தாண்டி கொண்டு வந்து இந்த கட்சியை வலிமையான கட்டமைப்போடு வைத்திருந்தார். அந்த கட்டமைப்பை குலைத்து சீர்குலைத்ததனுடைய விளைவு தான் 15 தொகுதிகளில் 3வது இடம், 8 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழப்பு, 4 தொகுதிகளில் நாம் தமிழரை விட பின்ன விலவங்கோடுங்கிற தொகுதியில் வெறும் 5000 வாக்குகள் இரட்டை இழப்பு இருக்கிறது. இது மிகப்பெரிய சரிவு, தோல்வி என்பதை எடப்பாடி ஒத்துக்கொண்டு, சார் ஓபிஎஸ் யாரு, சசிகலா யார், தினகரன் யாரு, இவங்களுக்கு அவங்க கட்சிக்கும் என்ன சம்பந்தங்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்குமே 2%, 3% ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி ஆதரவாளர்கள் இருந்ததுனால தான் ஒரு 15 நாளில் பலாப்பழத்தை கொண்டு போய் 3.5 லட்சம் ஓட்டு அவரால் வாங்க முடியுது. தென் மாவட்டங்களில் இன்னும் ஒரு வலிமையான ஆதரவாளர்கள் அமைப்பு இருக்கு. 16 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 96 சட்டமன்ற தொகுதிகளில் 7% வாக்கு இருக்குன்னு ஒரு தனியார் கருத்து கணிப்பு நிறுவனம் சொல்லியிருக்கான். இந்த 3 பேருக்கு யாரு, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அவர்களுடைய ஆதரவு வாக்கு என்பது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான இடைவெளி வாக்கு சதவீதம் எவ்வளோ? 1% ஒரு 3-3.5%, இவ்வளவுதானே. ஒரு 7-8% பிரிஞ்சு போயிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும்னு கேட்குறான், தொண்டன் கேட்குறான். பொதுமக்கள் மத்தியில் இந்த கேள்வி எழுகிறது. நாங்கள் 20% வாங்கிட்டோம், 21% வாங்கிட்டோம், நீங்கள் 35 தொகுதியில் நின்றதுனால இந்த சதவீதம் கூடுது. போன முறை 22, 23 தான் இருக்கு. அந்த சதவீத கணக்குகள் வந்து வெற்றியை தேடித்தராது. 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த வலிமையான கூட்டணியை தோற்கடித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கான ஒரு வெற்றி கிடைக்க வேண்டுமே என்றால் நிச்சயமாக பிரிந்து கிடக்கிற சக்திகள், நீங்கள் ஊருக்கு 100 ஓட்டு 1000 ஓட்டு இருக்கட்டும், ஆனால் வெற்றி அதுதானே இலக்கு. அந்த வெற்றிக்கான வியூகத்தை வகுப்பதற்கு இவர் யார் அவர் யார் என்று சொன்னால் அது வெற்றிக்கான வழியாகவே இருக்காது. இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, பல்வேறு பேட்டிகளில் அண்மை காலமாக சொல்றது என்னன்னா, திமுக பலம் இழந்துருச்சு, வாக்கு சதவீதம் கம்மியாயிருச்சு. அதிமுக நீங்கள்லாம் சொல்ற மாதிரி நாங்கள் தனிச்சு தான் களம் காண்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான உதாரணத்தை புள்ளி விவரத்தோட சொல்றாரு. 2019 திமுக வந்து 33% பெற்றிருந்தது. இந்த முறை வந்து 2024 26%. அதுவே அதிமுக 2019 19%, இப்போ வந்து 20% அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரத்தை வந்து அவர் எடுத்து வைக்கிறார். அப்போ திமுக கூட்டணி கட்சிகள்லாம் தாண்டி திமுக வந்து வலு இழந்துட்டு வருது, அதிமுக என்னோட தலைமையில தொடர்ந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை வாக்கு சதவீதத்தை சொல்றாரு. இல்லை, அந்த 2019 ஒப்பீடு என்பது நான் தொடக்கத்தை சொன்னது மாதிரி அது சரியான ஒப்பீடே கிடையாது. ஏன்னா எல்லோரும் கூட்டணியாக இருந்து களம் கண்ட போது கிடைத்த வாக்கு சதவீதம். இன்னொன்று இல்லை, இப்போ ஓபிஎஸ் வந்து அப்போ கூட இருந்தார் 2019. இது எல்லாமே ஒருங்கிணைந்து இப்போ அதிமுகங்கிற கட்சிக்கு இவ்வளவு வாக்கு சதவீதம் பெற்றிருக்கோம்ல அப்படிங்கிற கருத்தை தான் அவர் வைக்கிறாரு. இல்லை, இது வெற்றிக்கானது இல்லைங்கிறது தான் என்னோட பார்வை. 20%, 21%, 1% அதிகமாக கிடைச்சிருச்சு, எனவே 2026 ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிறது வந்து சரியான கணக்கு இல்லைங்கிற. 2026 ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது குறைந்தபட்சம் ஒரு 35% வேணும்ல. 35-38% இருந்தால் தானே வெற்றி பெற முடியும். இந்த 20% 2066 25 இருக்கலாம், 28 இருக்கலாம், 30% கூட அவர் வாங்கலாம். ஆனால் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர முடியுமா? அதான கேள்வி. அப்ப வெற்றி பெற்று எடப்பாடியினுடைய வியூகத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியலையோ, அதனால நம்ம வந்து சசிகலா வேணும், ஓபிஎஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோமோ? இல்ல, அவருடைய வியூகம் என்பது வெற்றி பாதைக்கு அதிமுகவை அழைத்து செல்லாது அப்படிங்கறதுதான் கட்சியில எல்லாம். அவர் கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடிய நபரா இருக்காரா? அப்படி இருக்கிறவரை வந்து சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆக்கிட்டு போயிருக்க மாட்டார். அதே மாதிரி அவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து பயணிச்சிருக்க மாட்டார். ஜெயலலிதா கூட அவர் டிராவல் பண்ணியிருக்க மாட்டார். அவர் கட்சிக்கு நலன் சார்ந்துதானே எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற பார்வை தானே வரும். கட்சி நலனை விடவும் சுயநலம் முக்கியம் அப்படிங்கிறது தான் அவருடைய பார்வையாக இருக்கிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற அந்த கணத்திலிருந்தே கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளரை புறக்கணிச்சார். அவருடைய ஆதரவாளர்கள்லாம் பணம் கொடுத்து அவர் விலை பேசி அவரையும் பர்ச்சேஸ் பண்ணார். தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே இலக்கு தான் அவருக்கு. அந்த இலக்கை அவர் அடைந்து விட்டார். சாதாரண கிளை செயலாளராக இருந்து கட்சியினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்புக்கும் வந்துட்டார். மாவட்ட, நகரம், ஒன்றியம் எல்லா பொறுப்புலையும் வந்து முதலமைச்சராக இருந்து கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு இப்போ வந்துட்டார். கட்சி தொடர் சரிவை, பின்னடைவை, தோல்வியை சந்திக்கிறது.
அப்போ இந்த நிலைப்பாட்டிலிருந்து தவிர்க்க வேண்டும் என்றால் இருக்கிற அந்த 1% 2% வாக்காளர்களையும் நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மனோபாவம் இருந்தால் தான் அதுதான் கட்சியை காப்பாற்றுறது. கட்சியை கைப்பற்றுவதை விட கட்சியை காப்பாற்றுவது முக்கியம் அப்படிங்கிறது திரு ஓபிஎஸ் சொன்னார்ல, அதுதான். நீங்கள் பணம் பவர் இருந்தது, கட்சியை கைப்பற்றிட்டீங்க, அது வேற விஷயம். ஆனால் கட்சியினுடைய வாக்குகள் சிதறி கிடக்கிறது. அதனால தான் அந்த சிதறிய வாக்குகளை ஒருங்கிணைத்தால் தான் வெற்றி நிச்சயம், வெற்றி உறுதி என்பதை எல்லோருமே இருக்கிறாங்க. இல்ல இப்போ என்ன இவங்களுக்கு செதறி இருக்கு நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்கான ஒரு விவரத்தை தான் வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாரு. ஒருவேளை நீங்க சொல்லக்கூடிய அந்த பண பலத்தின் அடிப்படையில் தான் இப்ப இருக்கிறவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க அப்படின்னு வைத்து கொண்டாலுமே கூட இது வருங்காலத்துல அதிமுகவை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயம் கூட எடப்பாடி தெரியாம இருந்திருக்குமா என்ன? இல்ல, எந்த பாதிப்பு வந்தாலும் கவலை இல்லைங்கிற போக்கு இருக்குல்ல. நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு 3 பேர் போட்டு வர்றாங்க. இந்த ஒருங்கிணைப்பு குழு வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு எடப்பாடி சொன்ன அந்த ரோட்ல போற அதுதான் சொல்றேன். ஒரு அரசியல் கட்சியை தலைமை பொறுப்பேற்று நடத்துற ஒரு அரசியல் தலைவனுக்கு பண்பா இது? யார் அவங்க? ஜெயஸ்ரீ பிரபாகர் திரு எம்ஜிஆர் காலத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், எம்ஜிஆருடைய செல்ல பிள்ளை, இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய செல்ல பிள்ளையா இருந்தார். ஒரு திருமண விழாவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசுறார், எனக்கு ஒரு மகள் இருந்தால் ஜெயஸ்ரீ பிரபாகருக்கு தான் நான் மனம் முடிச்சு கொடுத்துருப்பேன் அப்படின்னு. சட்டமன்ற உறுப்பினராக, வாரிய தலைவராக கட்சியின் தொடக்க காலம் முதல் பயணித்தவர். கேசி பழனிசாமி 84 கல்லூரி முடித்து 23 24 வயசுல சட்டமன்ற உறுப்பினராக அவர் கொண்டு வந்தார். செல்வி ஜெயலலிதா காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த பகுதியில் கட்சி நிறுமத்தியில் பிரபலமான ஒருத்தர். புகழேந்தி அம்மா காலத்தில் எந்த அளவிற்கு செல்வி ஜெயலலிதாவுக்காக கோர்ட்டில் போய் அவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பிணைத்தொகையாக கொடுத்து அவங்கள மீட்டெடுத்துட்டு வந்தார். எப்படி ஊடகங்களில் கட்சியினுடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு தெரியும். இந்த 3 பேரும் ஒருங்கிணைப்பு குழுன்னு இருக்காங்க. ரோட்டில் போகிற வரவெல்லாம் குழு அமைச்சா அதுக்கு பைக் சொல்லணுமான்னு கேட்டால் எப்படி ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருதில்ல. அது வந்து இந்த அணுகுமுறை இருக்குல்ல, இதுதான் சரிவுக்கு போகுது. பொதுவெளிகளில் கட்சியினர் மத்தியில் அந்த அவருக்கு கட்டமைத்திருந்த அந்த இமேஜ் உடப்பட்டு போயிடுச்சு. அதனால தான் சொல்றது, ஒரு கட்சி வலுப்பட வேண்டும், தொடர்ந்து வெற்றி. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி, அதை அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த அரசியல் இயக்கத்தை கட்டமைச்சு கொண்டு வர்றார். அவர் இருதுருவ அரசியலாக இருந்து இந்த அரசியல் தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய ராஜதந்திர அரசியல் சாணக்கியன் என்று பொதுவெளியில் பேசப்பட்ட கலைஞர் கருணாநிதியை 3 முறை தோற்கடித்து 13 ஆண்டுகள் கோட்டை பக்கமே வரவிடலை. அப்போ திமுக எதிர்ப்பில் அப்போ வலிமையாக இருந்தது. அதற்கு அடுத்து செல்வி ஜெயலலிதா வந்தபோது எதிர்க்கட்சியான திமுகவை எதிரி கட்சியாகவே பாவித்து மிக கடுமையான போராட்ட களத்தில் சட்டமன்றத்திலும் பொதுவெளிகளிலும் அவங்களுக்கு எதிராக களமாடினார். மாநகராட்சி அளவில், மாவட்ட அளவில், நகர ஒன்றிய அளவில் எப்போ பார்த்தாலும் போராட்டம் நடக்கும். இப்போ அது இருக்கா? இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தீவிர அரசியல் நடத்தவில்லை, ஒரு கோபாவேசமான பிரச்சாரங்களை முன்னெடுக்கலை, போராட்டங்கள் இல்லை. அப்படிங்கிற போது இல்ல அவர் என்ன சொல்றாரு, எடப்பாடி என்ன சொல்றாரு, நான் சட்டமன்றத்துல பேசுறதே ஊடகங்கள் வந்து ஒளிபரப்புறதுல இதையாவது போடுங்களேன் அப்படின்னு வந்து கெஞ்சுறாரு ஊடகத்திட்ட. அப்ப நம்மளுக்கு தான் தெரியலையோ நம்ம. இல்லை, அதாவது சட்டமன்றத்தில் பேசுவதை நிச்சயமாக எல்லா பத்திரிகைகளும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் அவர் முழுமையான பேச்சு வரலைனாலும் அந்த கண்டென்ட் வந்துடும். இல்லை, இப்போ அண்மை காலமாக நான் அவருடைய பேட்டியை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறேன். நீங்கள் தொடர்ந்து அதிமுக ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் போகிற இடங்கள்லாம் சொல்கிறேன்னா இந்த செய்தியாவது போடுங்களேன் அப்படின்னு சொல்லி, கோயம்புத்தூராக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், சென்னையில் இருக்கட்டும், இந்த செய்தி ஒளிபரப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார், ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு. இதுவே முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்கள் பேசக்கூடிய வீடியோக்களை நீங்கள் உடனடியாக போடுறீங்க, ஆனால் நான் பேசுகிறத போடவே மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு ஃபோன் இது வந்துருதா என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லி அது வெளிப்படையாகவே சொல்கிறாரு. அப்போ வந்து எடப்பாடி எதிர்க்கட்சியாக சரியாக செயல்படுறார், அதை ஊடகங்கள் காட்ட மறுக்குதுன்னு சொல்லி இப்போ ஊடகத்து மேலே அவர் பாலை தூக்கி வீசுறாரு. எல்லா ஊடகங்கள் மீதும் குற்றச்சாட்டு சுமத்துறது. ஒரு சில ஊடகங்கள் ஆட்சி கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கலாம். நான் என்ன கேட்குறேன், அவங்க ஒரு ஊடகம் நடத்துகிறாங்கல்ல, அதை தாண்டி ஐடிவிங்கன்னு வலைத்தளங்கள் எல்லா இடத்துலையும் போய் சேருது. அவருடைய கருத்து சரியானதாக இருந்தால், அரசுக்கு எதிரானதாக இருந்தாலும் கூட பல பொதுவான பத்திரிகைகளில் செய்திகள் வருது, அதில் செய்தி வரலன்னு இல்லை. குற்றச்சாட்டு என்பது போதுமான அளவிற்கு தன்னை பற்றி அவர் பிரபலப்படுத்திக்கல, எல்லா விஷயத்தையும் சொல்லலை அப்படின்னு நம்ம இல்லை. அவர் என்ன சொல்றாரு, திமுகவே நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க, என்ன ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாரு. அப்ப நான் பண்ற செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதா அவர் ஊடகம் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அப்போ அதன் காரணமாக கூட நம்ம வந்து அவருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியை, ஒரு வியூகத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ளாம நம்ம பேசுறோமா? இல்லை, அப்படி நம்ம பார்க்க முடியாது. ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்கிற முறையில் அவன் நீங்கள் சந்திக்கவே புறக்கணிச்சிட்டு வந்துடுவாங்கல்ல. அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற கடமை ஊடகங்களுக்கு இருக்குது. அவர் பேசுகிற 40 நிமிஷம் பேசுகிற எல்லாத்தையும் சொல்ல முடியாது.
அதில் வர்ற முக்கியமான கண்டென்ட்டை தான் அவங்களால வெளிப்படுத்த முடியும். அப்படி தான் வெளிப்படுத்துகிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்லை, நான் எதுக்காக இதை கேட்டேன்னா, அவர் எதிர்க்கட்சியா சரியா செயல்படுறாரா, அதே மாதிரி அதிமுக பொதுச் செயலரா சரியா செயல்படுறாரா, உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? ஏன்னா நீங்க ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் பார்த்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் நான் கேட்குறேன். ஒரு பிரதான எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராகவே ஒரு கொள்கை லட்சியங்களோடு தொடங்கப்பட்ட அந்த கட்சி போதுமான அளவிற்கு ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை. பொதுவெளிகள்லேயோ சட்டப்பேரவையிலையும் அவருடைய அந்த அணுகுமுறை என்பது ஒரு மிதவாத போக்காக இருக்குது அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் மத்தியிலும் கட்சியினர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினோட கட்சியினரே அந்த வேகம் இல்லை அப்படிங்கிறத அவங்க ஒப்புக்கொள்ளுகிறார்கள். இதில் இன்னொரு பார்வையும் வந்துடுச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதிர்க்கட்சியாக இருந்தபோது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல, கிட்டத்தட்ட ஒரு 98 பக்கம் அறிக்கை கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து 12 அமைச்சர்கள் எடப்பாடி உட்பட அவர்கள் மீதான குற்றச்சாட்டுக்கு போதிய ஆதாரங்கள் இருக்கு, ஆளுநர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் ஆட்சி அமைந்ததுமே தனி நீதிமன்றம் போட்டு இந்த நிர்வாக சீர்கேடு லஞ்ச ஊழலில் ஈடுபட்ட அந்த அமைச்சர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுத்து அவர்களை சிறையில் தள்ளி அவங்க சம்பாதிச்ச சொத்துக்கள்லாம் அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி பேசினார்ல. 3 வருஷம் ஆச்சு, என்ன நடவடிக்கை இல்லை. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், எத்தனை உயர் பதவியில் இருந்தாலும், அவர்களை இந்த வழக்க விசாரணையை துரிதப்படுத்தி 3 மாதம் அல்லது 6 மாதங்களில் அவர்களுக்கு உரிய தண்டனையை வாங்கி தருவோம் அப்படின்னு சொன்னார்ல. 3 வருஷம் ஆச்சு, என்ன நடவடிக்கை எடுத்தார்? இல்லை. அப்போ திமுகவுக்கு எதிரான அணுகுமுறை போதிய அளவிற்கு இல்லை என்பதற்கு இதில் ஏதோ ஒரு உள்ளடி வேலை நடந்திருக்கோ, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரியான பார்வை அதிமுகவில் இருக்கு. அதிமுகவில் இப்போ சசிகலா அவர்களுமே நேற்று வந்து விக்கிரவாண்டி தேர்தல் சம்பந்தமா சசிகலாட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இந்த கொடநாடு விவகாரத்தை வந்து பத்தி ஏன் பேசாம இருக்கு திமுக? எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, ஒருவேளை திமுக தான் காரணமோ இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடாம போறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. அதுதான், அது பொதுவெளி சந்தேகமா இருக்கு. இதை தாண்டி நம்ம காங்கிரஸுடைய மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சொன்னார்ல, டெல்லி அழுத்தம் கொடுத்து பாமகவுக்கு ஆதரவாக இவங்க அவரை வாபஸ் வாங்க வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இது அரசியல் ரீதியான பொதுவெளி சந்தேகங்களும் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொதுவாகவே இடைத்தேர்தல்னு வந்துட்டாலே ஆட்சி கட்சி தான் இந்த 90களுக்கு பிறகு வெற்றியை இலக்கா வைக்குது. ஒரு கௌரவ பிரச்சனையாக ஆட்சி கட்சி நினைத்து அதில் எல்லா வித அந்த அவங்க ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க வெற்றி பெற்றுவாங்க. ஓகே, நம்ம அதை பற்றி பேசுவோம். நம்ம அந்த எடப்பாடியினுடைய செயல்பாடு, அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவரா அதிமுக பொதுச் செயலரா எப்படி அவர் செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் டைவர்ட் ஆன மாதிரி இருந்தது. அந்த இப்போ பொதுச் செயலரா அவர் வந்து இன்னும் பெட்டரா கையாளணும் அல்லது வந்து அவர் மனம் இறங்கி வரணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக பொதுச் செயலாளர் என்கிற அந்த பொறுப்பில் அவர் இருந்தாலும் கூட அவருடைய கட்டுப்பாட்டில் கட்சி இல்லை. ஒரு உள்ளாட்சி தேர்தலில் தலைநகர் சென்னையில் ஒரு கவுன்சிலரை கூட அவரால் போட முடியல. நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். சைதாப்பேட்டையை சேர்ந்த கடும்பாடின்னு ஒரு முன்னாள் கவுன்சிலர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் அவருக்கு திருமணம் முடித்து வச்சார். 70 வயதை நெருங்குகிறார், ஒரு கடைசி வாய்ப்பு, எனவே அவருக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டு கொடுங்க அப்படின்னு மாநகரத்தினுடைய முன்னாள் மேயராக இருந்த சைதை துரைசாமி திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, கடைசி வாய்ப்பு அப்படின்னு. அவர் மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், இது மாதிரி ஒரு பெரிய இடத்துலேருந்து கேட்டிருக்காங்கப்பா, அவருக்கு மட்டுமே அந்த தொகுதி அந்த கவுன்சில் இது கொடுங்க அப்படின்னு. அந்த மாவட்ட செயலாளர் சொல்கிறார், இல்லை நான் பகுதி செயலாளருக்கு அஷூரன்ஸ் கொடுத்துட்டேன், அவரை வேலை பார்க்க சொல்லிட்டேனே, அதெல்லாம் கொடுக்க முடியாது. மாவட்ட செயலாளர் யார்கிட்ட சொல்கிறார்? கட்சியின் பொதுச் செயலாளர்கிட்ட சொல்கிறார். அவர் என்னப்பா ஒரு கவுன்சிலுக்கு கேட்டால் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, போங்கப்பா என்னமோ பண்ணுங்கன்ட்டு அவர் எந்திரிச்சு போயிடுறார் பொதுச் செயலாளர். மறுநாள் அந்த 4-5 மாவட்ட செயலாளர்கள் போய், சென்னையில் கவுன்சிலர் போடுறதெல்லாம் நாங்கள் மாவட்ட செயலர் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து இதில் தலையிட வேண்டாம், அப்படி நீங்கள் தலையிடுறதுன்னா எல்லாத்துக்கும் நீங்களே 200 கவுன்சிலுக்கும் போட்டுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க சார். மிரட்டிட்டு போயிட்டாங்க. அடுத்து இப்போ வந்து உதாரணத்துக்கு தேர்தல் முடிஞ்சிருச்சுல, ஒரு 4 நாளில் ஒரு கூட்டம் போட்டார்ல மாவட்ட செயலர், எல்லோரும் கூட்டம் போட்டாங்கல்ல. அப்போ வந்து நீங்கள் கட்சிக்கும் தலைமைக்கும் யாரும் விசுவாசமாக இல்லை, சோரம் போயிட்டீங்க, கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்கிறார். யார் மீதாவது நடவடிக்கை எடுத்தாரா? எடுக்கலை, எடுக்க முடியல. இதையே நினச்சி பாருங்கள், சரி ஜெயலலிதா காலத்தில் எத்தனை பெரிய பொறுப்பில் இருந்தாலும் ஒரு குற்றச்சாட்டுன்னு வந்தனா, மதுசூதன் ஆகட்டும் செங்கோட்டையன் ஆகட்டும், எவ்வளோ பெரிய பொறுப்பில் 42 அமைச்சர்களை வெளியேற்றிருக்காங்க. குறைந்தபட்சம் 15 நாள், அதிகபட்சம் 6 மாதம் தான் அவங்க அமைச்சர்களாக இருந்தாங்க. அது மாதிரியான நடவடிக்கை. அவங்க தான் பொதுச் செயலாளர், கட்சி கட்டமைப்புள்ள இருக்கிற பொதுச் செயலாளர். ஆனால் இவர் வந்து
இவருடைய கட்டுப்பாட்டில் கட்சி இல்லை என்பதுதான் நிதர்சனம். நீங்கள் நான் அந்த உள்வட்டார தகவல்கள் நமக்கு தெரியுங்கிறவரிட நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வெளியில் வர்றபோது 2 மாவட்ட செயலாளர்கள் கட்சிக்கு விசுவாசம் இல்லை, ஆட்சிக்கு தலைமைக்கு விசுவாசம் இல்லைங்கிறாரு. இவர் யாருக்குங்க விசுவாசமாக இருந்தார்? நம்மளை கேள்வி கேட்குறாரு. அப்படி கமெண்ட் அடிச்சுட்டு வெளியில் வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பலகீனமான பொதுச் செயலாளர் தான் இருக்கார். கட்சி அவருடைய முழுமையான கட்டுப்பாட்டில் என்பது நிதர்சனம். ஓகே, இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஓபிஎஸ் எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்கிறாரு. இவங்க கிட்டத்தட்ட நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறேன், நம்ம சில சமூக விரோதி மாதிரி சில சுயநலவாதிகள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதை தாண்டி அவங்க பேர் எதுவுமே குறிப்பிட்டு சொல்லலை. ஆஸ் யூஷுவல் டிடிவி தினகரன் தனியாக கட்சி தொடங்கி அவர் போயிட்டுருக்காரு. இப்போ எடப்பாடிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்களாக என்ன இருக்குது? அவர் என்ன வாய்ப்பை பயன்படுத்தி அவர் அதிமுக ஒன்றிணைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதிமுகவை ஒன்றிணைத்தால் மட்டுமே எதிர்வரும் தேர்தல்களில் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற எண்ணமும் உணர்வும் பரவலாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று திரு எடப்பாடி பழனிசாமியில் பயணிக்கிற மூத்த முன்னோடிகளிலிருந்து அடிப்படை உறுப்பினர்கள் வரைக்கும் அந்த கருத்தாக்கம் வந்துருச்சு. திரு செம்மலை, செங்கோட்டையன், தம்பிதுரை, பொள்ளாச்சி ஜெயராமன், தங்கமணி, வேலுமணி உள்ளிட்ட பலரும் கூட கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற உணர்வோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். பல பகுதிகளில் அவங்க இது தொடர்பாக பேசிட்டு வர்றாங்க. அவங்க திரு எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணி ஒற்றுமைக்கு வந்துடுவாங்க. என்னை பொறுத்தளவில் 3 பேருமே ஒரு சம அந்தஸ்துள்ள தலைவர்கள் தான். திருமதி வி.கே. சசிகலா, திரு ஓபிஎஸ், மரியாதைக்குரிய இபிஎஸ் அவர்கள். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அமமுக தனி கட்சி, நான் தனியாக தான் செயல்படுவேன், ஒன்றிணைந்த அதிமுகவோடு தேர்தல் உடன்பாடு வைத்துக் கொள்கிறேன்னு ஒதுங்கிட்டார். இந்த 3 பேரும் அமர்ந்து பேச வேண்டும். உட்கார்ந்து பேசிட்டா எல்லாத்துக்குமே பிரச்சனை வந்துடும். சுயநலத்தை மறந்து தங்களுடைய அந்த ஈகோவை கைவிட்டுட்டு கட்சி நலன் முக்கியம், கட்சி தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது, வலிமையான கூட்டணியை கட்டமைத்திருக்கிறது. நாம் அதிமுக ஒன்றுபட்டு வெற்றி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை வறுமை என்றால் திமுகவில் மன அழுத்தத்தோடு மன வருத்தத்தோடு பயணிக்கிற பல கட்சிகளும் இங்கு வரலாம், கூட்டணி வலுவாக அமைக்கலாம், அப்போ வெற்றி எளிதாக கிடைக்கும் என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் இவங்க 3 பேர். இதை தாண்டி இன்னொரு கருத்தும் நான் பொது வெளிகளில் 1-2 நிகழ்வுகளில் குறிப்பிட்டிருந்தேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணப்படுகிற மூத்த நிர்வாகிகள், திருமதி சசிகலாவுக்கு ஆதரவாளரான ஒரு 3 பேர், ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ஒரு 3 பேர், திரு இபிஎஸ்க்கு ஆதரவாக 3 பேர், இந்த 9 பேர் ப்ளஸ் இந்த 3 தலைவர்கள் 12 பேர் கொண்ட ஒரு உயர்மட்ட குழுவை போட்டு அந்த உயர்மட்ட குழு கூடி ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை அமல்படுத்துகிற நிலையில் இந்த 3 பேரில் யார் கையெழுத்திடும் அதிகாரம்? திருமதி சசிகலா அவர்களை பொறுத்தளவில் அவங்க அந்த ஒரு 4 ஆண்டுக்கு இன்னும் தேர்தலில் நிற்க முடியாது. அதனால் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்லேயும் அவங்க கையெழுத்து போட முடியாது. அப்போ இந்த 2 பேர் மீண்டும் திரு ஓபிஎஸ் இபிஎஸ் தான் வர்றாங்க. இவர்களுக்குள் ஒரு இணக்கமான உடன்பாட்டை இந்த 3 பேரும் பேசி வருகிற பொழுது ஒரு சரியான தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்லை, இப்போ அதுக்கு தடையா இருக்கிறது யாரு? இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, நான் நல்லா தான் போயிட்டு இருக்கேன், அதுக்கு ஏதோ ஒரு தடை போடுறதுக்கு ஒன்று ஆளா இருக்கணும், இல்லாட்டி சுயநலமா இருக்கணும், அல்லது வேற ஏதாவது ஃபேக்டர் இருக்கணும். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் போய் பாஜகவோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சிட்டாரு, ரெட்டலைக்கு எதிராகவே இவர் போட்டி போடுறாரு அப்படின்னு சொல்லி இவங்க தரப்புல சொல்றாங்க. சசிகலா என்ன சொல்றாங்க, இப்போ சுயநலவாதி ஜாதிய அரசியலாக இப்போ போயிட்டு இருக்கு, இது நல்லதுக்கல்ல, என்னையெல்லாம் கூட வச்சிருந்துருப்பாங்களா அம்மா அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த 3 பேருக்குமே இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு. இதுக்கு தடையா இருப்பது அப்போ இந்த மாதிரி மாற்று கருத்துக்கள் தானா, இல்ல அவரவர்களுடைய சுயநலமா? இல்ல மாற்று கருத்துக்கள் என்பதை விடவும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் அந்த 2 தரப்புமே இருக்காங்க. திரும்ப சசிகலா தரப்புலையும் ஓபிஎஸ் தரப்பு. இப்போ இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் இவங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாரா? இல்ல, ஓபிஎஸும் சசிகலாவும் என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, வாங்க என் வீட்டுக்கு வாங்க, நம்ம சந்திச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கிறாரா? இல்ல, அதுதான் நான் சொன்னேன். இல்ல, நான் வெளிப்படையாவே கேட்கிறேன், சசிகலா நினைச்சாவோ ஓபிஎஸ் நினைச்சாவோ எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போனா கண்டிப்பா போலாம் தானே, இவங்களுமே நினைக்கலாம்ல? இல்ல, எந்த ஒரு தீர்வு அதிமுக உண்மையாலுமே நல்லா இருக்கும்னு நினைச்சா சசிகலாவும் ஓபிஎஸும் எடப்பாடி வீட்டு முன்னாடி போய் நின்னா கேட்டு திறக்காமையே போகுது, திறந்துரும்ல, அப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கல்ல. ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பல்வேறு விதமான இக்கட்டான நிலைகளை சந்திச்சிருக்கு. எம்ஜிஆர் காலத்திலையும் இது மாதிரி 1976 அனைத்து இந்திய அதிமுக என்று பெயர் மாற்ற போது ஒரு பெரிய பிரச்சனை பிளவு ஏற்பட்டு கோவை செழியன், ஜி விஸ்வநாதன், பிள்ளப்பன், விருதுநகர் சீனிவாசன், இந்திரகுமாரி போன்ற பல பேர் அதிமுக நாங்கள் தான் கொடி பிடிச்சு கோர்ட்டு வரைக்கும் போனாங்க.
திரும்ப 6 மாதத்தில் வந்துட்டாங்க. 1984 எஸ்.டி. சோமசுந்தரம் அமைச்சராக இருக்கிறபோது திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக நமது கழகம்னு ஒரு கட்சியை தொடங்கினார். அவருமே திரும்ப வந்து இணைஞ்சிட்டார் கட்சியில். செல்வி ஜெயலலிதா தலைமை பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு போட்டி அதிமுக, நால்வர் அணி, இந்த பக்கம் எம்ஜிஆர் கழகம், அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சித்தலைவர் அதிமுகன்னு எஸ் திருநாவுக்கரசர் பல பேருமே கட்சிகளை தொடங்கி வெளியில் வந்துட்டாங்க. வந்துட்டு திரும்ப மீண்டும் இணைந்ததற்கு பிறகு தான் வெற்றி. 89 ஜே அணி, ஜா அணி என்று பிரிந்து மீண்டும் அவர்கள் இணைந்ததற்கு பிறகு தான் மகத்தான ஒரு வெற்றியை பெறுகிறது. நான் இப்போ சற்று முன் சொன்னது மாதிரி இந்த 3 பேருமே அதிமுகவில் சமகால தலைவர்கள். இன்னும் கூடுதலாக திருமதி சசிகலா அவர்களுக்கு ஒரு 34 ஆண்டுகள் செல்வி ஜெயலலிதாவோடு பயணித்த, கட்சியினுடைய எல்லா விஷயங்களையும் உள் விஷயங்களையும் அறிந்த, எல்லோரையும் கட்சிகளில் பொறுப்புகளில் கொண்டு வந்த ஒரு தலைமை இடத்துல இருந்தவர். அப்படிங்கிறதுனால தான் ஆட்சியும் கட்சியும் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும்னு எல்லாரும் போய் சொன்னாங்க. திரு ஓபிஎஸ் அவர்களும் கட்சியினுடைய 3 முறை முதலமைச்சராக இருந்து அவரும் இந்த கட்சியினுடைய பிரதான பொறுப்பில் ஒருங்கிணைப்பாளர் என்ற நிலையில் இருந்தார். அப்போ மூவரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து சந்தித்து பேசினா பிரச்சனையில் போயிடும். அவங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்டு வந்து திரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து சரண்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த எதிர்பார்ப்பு என்பது நிச்சயமாக இருக்கவே கூடாது. அதுதான் நான் சொன்னேன். ஈகோவை மறந்துட்டு எல்லாம் 3 பேரும் ஒண்ணா உட்காருங்க. இல்ல இப்போ எடப்பாடிக்கு ஈகோ இருக்குன்னே நம்ம வச்சுப்போம். நான் என்ன கேட்கிறேன், ஓபிஎஸ்க்கு ஈகோ இல்லையா, சசிகலாக்கு ஈகோ இல்லையா, டிடிவி தினகரனுக்கு ஈகோ இல்லையா? ஏன்னா இவங்க 3 பேரும் ஒன்றா பயணிச்சவங்க தானே. ஈஸியா போய் மீட் பண்ணி சந்திச்சு கிரீன்வேஸ்ல இருக்கிற ஓபிஎஸ் அவர்கள் போயஸ் கார்டனுக்கு போயிட வேண்டியதானே. இல்ல அவருமே போக மாட்டேங்கிறாரு. அதுதான் ஒரு பொதுவான இடம். உங்க 3 பேருக்குள்ளே ஈகோ இருக்கிற மாதிரி தெரியுது. அது அவர் வந்து தனியா அமமுக நான் தனி கட்சி தொடங்கி, சரி அவரை விட்டுருவான், ஓபிஎஸ் சந்திக்கலாமே சந்திக்கலாமே. இவர் லெட்டரா நிறைய அறிக்கையெல்லாம் கொடுக்குறாரு ஓபிஎஸ். ஒரு போய் சந்திச்சாரு என்ன, போயஸ் கார்டனுக்கு போயிட வேண்டியதானே அவரு. இல்ல ஒரு சரியான காலச்சூழல் தான் எதையுமே தீர்மானிக்கிறது. ஒரு சரியான நேரம் வருகிற பொழுது நிச்சயமா கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற எண்ணமும் விருப்பமும் இருப்பவர்கள். இல்ல இப்போ ஜேசிடி பிரபாகரோ, கேசி பழனிசாமியோ, புகழேந்தியோ பொறுத்திருந்து ஓபிஎஸ் கூட தான் டிராவல் பண்ணாங்க. கடைசியா வந்து நம்ம வந்து இவருடைய பொறுமைக்கு நம்ம வந்து ரொம்ப ஆளாகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே களத்துல இறங்கிட்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள் பேசுற மாதிரி தெரியல, நம்மளே களத்துல இறங்கிடும் சொல்லி. அது மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் இப்போ நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் வந்து இப்போ தனியா வந்து ஒன்றிணைக்கணும்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம போய் சசிகலாவை மீட் பண்ணிடுவோம், டிடிவி தினகரன் ஆல்ரெடி நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம 3 பேர் சேர்ந்து பேசி கடைசியா எடப்பாடி வீட்டு முன்னாடி போய் நின்றுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துற வேண்டியதானே. இல்ல அப்படி எடப்பாடி வீட்டு முன்னாடி போய் நிக்கணும். இல்ல அம்மா கட்சி எம்ஜிஆர் கட்சிலாம் சொல்லி இப்போ அதிமுக தொண்டர்களை ஏமாத்தக்கூடிய இடத்துல இவங்களுமே ஆளாகிற மாதிரில தெரியுது. இல்ல ஒரு பிரச்சனைகள் உருவாகி எல்லாம் தனித்தனியாக இருக்கிற இந்த சூழல்ல ஒற்றுமை என்று வருகிற பொழுது மூவருமே ஒன்றிணைந்து விட்டு கொடுத்து தான் போகணும். நீங்க யார் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா, இவங்க 3 பேர்த்துக்குள்ளேயே விட்டு கொடுக்கறது இல்ல அப்படிங்கறது நம்ம பாக்குறோம்ல. இப்ப சசிகலா ஓபிஎஸ்மே விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறாங்க. அதுல ஓபிஎஸ் வந்து தன்னை பொதுச் செயலாளரா வந்து நிரூபிச்சிட்டாரு. அவருக்கு பொதுக்குழு சார்ந்திருக்கக்கூடிய ஆதரவு இருக்கு, சைட்குழு ஆதரவு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு? உங்க 2 பேருக்குள்ளே விட்டு கொடுக்குற தன்மைங்கிறது கம்மியா இருக்கும்போது அவர் ஆப்வியஸ்லி விட்டு கொடுக்க மாட்டார்ல. இல்ல அமமுக அவர் தனியா போயிட்டார். நீங்க சொன்ன மாதிரி தினகரன், திருமதி சசிகலா, ஓபிஎஸ் 3 பேரும் இணைந்து வர்ற பொழுது இங்கிருந்து ஒரு எதிர்வினை வரும். அவங்க எல்லாமே இந்த முக்குளத்தோர் கட்சியை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க, தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்துடும். அதனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது என்கிற நிலைப்பாட்டோடு இருக்கிற அவர்கள் மீண்டும் ஒன்றிணைந்து அந்த பாதையில் அது போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணமும் உணர்வும் அவர்களும் கவுண்டரும் ஒன்று சேர்ந்துடணும், எல்லாரும் சேர்ந்துடணும் அப்படின்னு. இப்போ கடந்த நேற்றை கூட அந்த அம்மா ஜாதி ரீதியாக இந்த கட்சியை நம்ம கொண்டு போயிடக்கூடாது, எல்லோரும் இணைந்து என்று வருகிற பொழுது எல்லோரும் ஒரு பொது இடத்துல போயஸ் கார்டன்லையோ அல்லது சேலத்துலேயோ இங்கே கிரீன்வேஸ் ரோட்லேயோ போய் பார்க்குறத விட ஒரு பொதுவான இடத்தில் இந்த 3 பேருமே திரு ஓபிஎஸ் அவர்கள், திருமதி சசிகலா இவங்க போடணும். கட்சியினுடைய அந்த மூத்த முன்னோடிகள் நான் சொன்னேன்ல, செம்மலை, செங்கோட்டையன், தம்பிதுரை, பொள்ளாஜிராமன் என்று தலைவர் காலத்தில் பயணித்தவர்கள், அதன் பிறகு இந்த அம்மா காலத்திலேயும் முன்னணியில் இருந்தவர்களையும் அரவணைத்து ஒரு குழு போட்டு அந்த குழுவினுடைய முடிவை அவங்க ஏற்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கினால் மட்டும்தான். ஏன்னா இதுல அந்த மாதிரி ஒரு சூழலை இந்த பக்கம் தெரியலையே. எடப்பாடி பழனிசாமி தரப்புல அந்த மாதிரி யாருமே யோசனை வந்து சொல்ற மாதிரி தெரியல. இப்ப ஆர்பி உதயகுமாரா இருக்கட்டும், ஜெயக்குமாரா இருக்கட்டும், எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், யாருமே அந்த மாதிரி ஒரு குழு அமைக்கலாம் இல்லை வந்து இப்படி எல்லாம் பேச வராங்களேன்னா இல்லை இவங்க நிரந்தர தீர்வுலாம் ஒன்றும் கிடையாது, ஆல்ரெடி நாங்கள் தீர்வு பண்ணிட்டு நாங்கள் வந்து எங்கள் ட்ராக்ல போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பொதுவெளிகளில் அது இன்னும் வெளிப்படையாக தெரியல அப்படின்னாலுமே மூத்த முன்னோடிகள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அவர்களுக்குள் பேசிகிட்டு இருக்காங்க. விரைவில் திரு எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணி
இந்த ஒற்றுமைக்கான வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த நிலை உருவாவதற்கு நிச்சயமாக அதுதான் அதிமுகவினுடைய எதிர்கால வெற்றியை தீர்மானிக்குங்கிற உணர்வு வந்துருச்சு. இப்படியே நாம் தனியாக பயணித்தோம்னு சொன்னால் வெற்றி சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒரு வலிமையான கூட்டணி உருவாகிற பொழுது தான் நமக்கு வெற்றி சாத்தியம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது இந்த நிலையில் அங்கேருந்து வர்றதுக்கும் இல்லை. 2026 காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்ற கட்சிகள்லாம் அங்கே அதிருப்தி ஏற்பட்டால் கூட இது தனித்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மட்டுமே இயங்குகிற பொழுது நம்பகத்தன்மை போயிடும். இல்ல இப்போ ஒருவேளை சசிகலாவோ பன்னீர்செல்வமோ டிடிவி தினகரனோ அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரா நாங்க தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறனால அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னை வந்து அந்த இடத்துல இருந்து விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரோ? இல்லை, அதிமுகவின் பொதுச் செயலாளர் நீங்கள் சொன்ன மாதிரி அடையாளப்படுத்த விட்டார். உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், எலெக்ஷன் கமிஷன் எல்லாமே அங்கீகரிச்சிருச்சு, பொதுக்குழு செயற்குழுவும் அங்கீகரிச்சிருச்சு. எனவே இதை நாம் விட்டு தரக்கூடாதுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கிறார். எந்த மாற்று கருத்துமே இல்லை. கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற விருப்பத்தின் அடிப்படையில் ஒருவேளை சசிகலாவும் ஓபிஎஸ் அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாங்க மீட் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சது இல்ல. அந்த மாதிரி பாசிபிலிட்டி நம்ம பேசலாம். இல்ல, உண்மைதான். இன்றைக்கும் என்னை தேர்ந்தெடுத்தார்கள் அதிமுக பொதுச் செயலாளராக, அந்த நிலையில தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே திருமதி சசிகலா அவர்கள் போறாங்க. இவர் அந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற நிலை 2021 கட்சி தேர்தல் நடந்த போது ஏற்பட்ட அந்த நிலை தொடர வேண்டும், கட்சி ஒன்றுபட்டு இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் திரு ஓபிஎஸ் உடைய இவங்க 2016-17 இருக்காங்க, இவர் 2021 இருக்காரு, இவர் 2023 இருந்து நான் தான் பொதுச் செயலாளர் இருக்காரு. அந்த டைம் டிராவலே வித்தியாசம் தான் சொல்றேன். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொருமே தலைமை தகுதி படைத்தவர்களாக இருப்பதனால இந்த 3 பேரும் ஒரு பொது இடத்தில் அமர்ந்து பேசி தீர்க்கலாம். கட்சி முக்கியம். புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இந்த கட்சியை அவர் சொன்னார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த அதிமுக நிலைத்திருக்கும், அண்ணாவின் கொடி பட்டொலி வீசி பறக்கும்னு முதல் தேர்தலே சொன்னார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் 100 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்னு சொன்னார். ஆனால் ஒரு சரிவை, பின்னடைவை, தொடர் தோல்வியை சந்திக்கிற இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம் என்கிற உணர்வு எல்லோருக்கும் வர வேண்டும். குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்தால் அனைவரும் அமர்ந்து பேசி நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படி தீர்வு கிடைத்தால் அரசியல் களத்தில் இந்த திராவிட இயக்கம் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிற இந்த நிலை தொடரும். வேறொரு சக்திகள் தமிழகத்தை கபலீகரம் செய்ய முடியாது அப்படிங்கிறத நிச்சயமாக 2 தரப்புமே உணரணும். உணர்வார்களா பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, நான் இறுதியாக கேட்க வரும்போது இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக புறக்கணிச்சிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க திமுக புறக்கணிக்க, அதிமுக காலத்திலே அம்மா இருந்த காலத்திலேயே நாங்கள் தேர்தலெலாம் புறக்கணிப்புலாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் புதுசாக ஒன்றும் கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, ஒரு 2024 ஒரு பெரிய தோல்வி, சரிவு வந்திருக்கு. அது ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற பொது தேர்தல். இந்த சட்டப்பேரவை இடைத்தேர்தல் என்று வருகிற பொழுது ஏறத்தாழ ஒரு 64,000-65,000 ஓட்டு ஏற்கனவே ரெட்டலைக்கு அங்கே வாங்கியிருக்காங்க. கடந்த தேர்தலில் கூட வெறும் ஒரு 3-4% வித்தியாசம்தான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வருகிறது. எனவே இந்த தேர்தலில் நமக்கான ஆதரவு சட்டமன்றத்தில் இந்த தொகுதியில் ஆட்சி கட்சிக்கு எதிரான மனநிலை மக்களுக்கு இருக்கிறது என்பதை குறைந்தபட்ச வாக்கு சதவீதத்தை உயர்த்தியாவது, கூடுதல் வாக்குகளை பெற்றாவது ஒரு பிரதான எதிர்க்கட்சி தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து எல்லோருமே, நிர்வாகிகள் கூட ஏன் நாம இதுல விலகணும்? கடந்த கால காரணங்களை சண்முகம் எப்படி சும்மா இருக்காரு? இப்போ அது உள்ள ஏதோ பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அவர் இந்த மாதிரிலாம் போகக்கூடாது சார். நம்ம அவர் தொகுதி இல்ல, கடந்த முறையே 7,000 வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லும்போது அப்புறம் எப்படி அவர் சும்மா இருக்காரு? இத்தனை நாள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருப்பாரு, இல்லைன்னா ஒரு கொந்தளிப்பை காட்டியிருப்பாரு. ஆமா, அவர் பொறுமை காத்திருக்காரு. ஏன்னா நான் அங்கேயே கூட அவர் சொன்னாருங்க, நீங்களே வேட்பாளரை போட்டு வெற்றி பெற செய்யுங்க அப்படிங்கிற போது, நான் நாடாளுமன்றத்துக்கே நிறைய செலவு பண்ணிட்டேன், என்னாலலாம் முடியாது, கட்சி ஃபண்டு கொடுத்து பண்ணுங்க அப்படின்னு எந்திரிச்சிட்டாரு. அப்படின்னு சமாதானப்படுத்தி உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிற போது ஆட்சி கட்சி ஜெயிச்சிடும். பாமக வாக்கு வங்கி அங்கே அதிகமாக இருக்கிறது. எனவே அவங்களோட தான் நாம் போட்டி போட வேண்டிய நிலை இருக்கும். அது ஏன் விஷப்பரீட்சை அப்படிங்கிற மாதிரி இது எடப்பாடி இந்த முடிவெடுத்து இதை வெளியிட்டிருக்காரு. ஆனாலும் கூட நான் என்ன கேட்குறேன், நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று எம்எல்ஏ வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, தங்களுடைய செல்வாக்கு என்ன அந்த தொகுதியில், இதை விடவும் கூடுதலாக வாக்கு சதவீதத்தை வாங்க முடியுமா அப்படின்னு. இந்த தோல்வியை சரி கட்டுவதற்காகவாது நீங்கள் அந்த 65,000 ஓட்டில் 70,000 ஓட்டு வாங்கினீங்கன்னா அதிக வாக்கு வாங்கியிருக்கோம். இந்த இன்னொன்று என்ன சொல்லுவீங்க எடப்பாடியை பார்த்து? 10 தோல்வி எடப்பாடிக்கு போது 11 தோல்வி எடப்பாடின்னு சொல்லலாம். அதெல்லாம் எதிர்கொள்ளணும். அதனால தான் நான் சொல்கிறேன், அதுக்குள்ளேயே ஒன்றுபட்ட அதிமுகன்னு வந்ததுன்னா
அவர் விடுத்த அந்த அறிக்கைகள், அவர் விடுத்த இந்த பேட்டிகளை, இதை விக்கிரவாண்டி தொகுதி மக்கள்கிட்ட போய் சொல்லி இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு எதிரான மனநிலைக்கு அந்த மக்களை கொண்டு வந்து கூடுதல் வாக்குகளையாவது பெறலாம்ல. அந்த போக்கு என்பது தொண்டர்கள் மத்தியிலையும் சரி, பொதுவெளிகள்லையுமே இதை ஒரு பிரதான எதிர்க்கட்சி தவிர்த்திருக்கக்கூடாது அப்படிங்கிற பார்வை இருக்கு. ஓகே, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அங்கே கணிசமான வாக்கு வங்கியை அதிமுகவும் வச்சிருக்கு. சி.வி. சண்முகனுடைய ஒரு கோட்டையாகவே இருக்குது. இப்போ அதிமுக தொண்டர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க? அதுதான் மிகப்பெரிய இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ ப. சிதம்பரம் சொன்ன மாதிரி பாமகவுக்கு ஆதரவு 2026 பொதுத் தேர்தலின் போது பாமகவை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடுச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு பொது வெளிகளில் இருக்குது. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இரட்டை இலைக்கு வாக்களித்தவனுடைய நிலை என்ன அப்படிங்கிறது ஒரு இல்லை, இப்போ யாருக்காவது போடணுவாங்கல்ல, கண்டிப்பாக போட்டு தானே ஆவாங்க. ஆமாம், பாமக போடுவாங்களா, திமுக போடுவாங்களா, இல்லை நாம் தமிழருக்கு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையாக இருக்கு. இல்லை, பொதுவாக கட்சியில் மிக தீவிரமான ஈடுபாடு கொண்டவங்க வாக்குச்சாவடிக்கே போக மாட்டாங்க. இந்த சமுதாய உணர்வு உள்ளவர்கள் என்று வருகிற பொழுது நிச்சயமாக வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வன்னியர்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. பெரும்பாலும் திமுகவிற்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிறவர்கள் நாம் தமிழர் கூட போட்டுருவாங்க. அது அப்படி சிதறும், வாக்குகள் சிதறும், அது உண்மைதான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம். குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம் பியூட்டி 90s. Hola! Vacation to Turkey starts from rupees 79,999 only GT Holidays.